நம்ம ஏவிஎம் ஸ்டோரில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான். ஒன்றும் பெருசாக இல்லைங்க, சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். நான் எங்கள் வீட்டில் எப்படி செய்வேங்கிறத உங்களுக்கு போடுறேன். முதல்ல இது பிரியாணி குண்டான். அதில் நல்லா காஞ்சவுடனே எண்ணெய் ஒரு 150 மில்லி ஊற்றிட்டு நல்லா காஞ்சவுடனே 4 ஏலக்காய், 2 பட்டை, ஒரு 4 லவங்கம், 2 அன்னாசிப்பூ போட்டு நல்லா தாளித்தோடனே அடுத்தது ஒரு 10 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 5 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டு இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கணும். பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, பட்டை லவங்கம் எல்லாம் நல்லா சேர்ந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே சாஃப்டாக ஆகணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு இஞ்சியும் 100 கிராம் அளவுக்கு பூண்டும், நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பிரியாணிக்கு அதிகமாக தான் போடுவேன், அதையும் நல்லா போட்டு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி புதினா போட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, வரமிளகாத்தூள் 1 ஸ்பூனு, நாங்கள் ஏவிஎம் மசாலா தயாரிக்கிற மஞ்சப்பொடி, வரமிளகாத்தூள் தான் நாங்கள் எப்போவுமே வீட்டில் யூஸ் பண்ணுவோம். இது நாமளே சொந்தமாக செய்கிறோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கறி மசால். நான் பிரியாணிக்கு கறி மசாலே போட்டுக்குவேன். ஏன்னா அதுலேயுமே நாங்கள் 16 ஐட்டம் எல்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால அது 2 ஸ்பூன் போட்டாவே போதும். நான் 1.25 கிலோ சிக்கனுக்கு 4 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். 4 டம்ளர்னால் ஒரு 1 கிலோ வரும் அளந்திங்கன்னா. அப்புறம் 1.25 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்கிற சிக்கனை அதோடு சேர்த்து அது ஒரு 10 நிமிஷம் அந்த எண்ணெயிலையும் அந்த மசாலாலையும் நல்லா வதங்கணும். இது நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம சிம்மில் வச்சு அப்படியே விட்டுறணும். விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் அந்த மசாலு, சிக்கனு எல்லாமே நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இப்போ 4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு 8 டம்ளராக, நான் இப்போ எண்ணெய் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். ஏன்னா சிக்கன் கொஞ்சம் வரன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. பிரியாணி கொஞ்சம் எண்ணெய் அதிகம் இருந்தால் தான் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொலன்னு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக ஓவராகவும் கொடுக்கக்கூடாது. நம்ம சும்மா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் தான் நான் ஊற்றினேன். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வதங்கணும். ஒரு 10 நிமிஷம் மூடி சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து அரிசி போட்டுக்கலாம். இதுக்கு நாங்கள் தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி பச்சடி செய்ய போகிறதில்ல, சிக்கன் குழம்பே தான் செய்ய போகிறோம். சிக்கன் குழம்பு தான் எங்கள் பசங்களுக்கு பிடிக்கும். தயிர் பச்சடி அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க. அதனால் இப்போ சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு மேலே நான் 6 டம்ளர் தண்ணி இதில் அளந்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் 6 டம்ளர் தண்ணியும் மேற்கொண்டு 2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறோம். அப்போ 4 டம்ளருக்கு 8 டம்ளர் தண்ணி ஆச்சு. இது சிக்கன்லேருந்து அதிகமாக வெளியே தண்ணி வராதனால நான் 8 டம்ளர் தண்ணி அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இதுலேயே ஒரு 1/4 டம்ளர், 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி அதுலேருந்து வெளியில் இருந்ததுன்னா நம்ம ஊற்றுற தண்ணியை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை சேர்த்து வேக வச்சோம்னா பிரியாணி ரெடி ஆகிடும். அரிசியை நல்லா தண்ணி வடிச்சிட்டு போட்டுக்கணும். கொஞ்சம் நேரம் தண்ணி இருந்தாலும் அந்த ஓட்டக்கரண்டியில் நம்ம அள்ளி போடும்போது தண்ணி கீழே இறங்கிடும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்புக்கு நான் ரெடி பண்ணுறேன். நாங்கள் எப்போவுமே இந்த தண்டவாள சட்டியில் தான் குழம்பு வைப்போம். இதுக்கு முன்னே இருக்க வீடியோங்களை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் தெரியும். குக்கர்லேயோ அலுமினிய வடைச்சட்டிலேயோ நாங்கள் கறி குழம்பு, கிரேவி அந்த மாதிரி செய்ய மாட்டோம். இந்த மாதிரி தண்டவாள சட்டியில் வைக்கும்போது தான் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். அந்த குழம்போட கலரும் பார்த்திங்கன்னா அந்த சேலம் சைடெலாம் கருப்பாக வைப்பாங்க பாருங்கள் கறி குழம்பு. எங்கள் ஊர் பக்கம்லாம் அப்படி தான் இருக்கும், சிகப்பாக இருக்காது குழம்பு. அப்படியே ரொம்ப கிரேவி மாதிரி நல்லா ஒரு பொடி கலராகவோ இல்லை பிளாக்காவோ அப்படி தான் இருக்கும் குழம்பு. எங்களுக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். அது இந்த சட்டியில் வரும்போது தான் அந்த நேரம் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ நல்லா சட்டி காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி
இதுக்கு பேர் தண்டவாள சட்டிங்க, இரும்பு சட்டி இல்லை. இரும்பு சட்டி வேறு, இந்த சட்டி வேறு. இதோட திக்னஸ்ஸே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலேயே இருக்கும் இதோட திக்னஸ். இப்போ சட்டி காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா போட்டு ஃபஸ்ட்டு நல்லா தாளித்து வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து கொஞ்சமாக வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் கிரேவி எப்பயும் இப்படி தான் செய்வேன். இப்போ தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்ச வெங்காயத்தையும் கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாம் போட்டு வதக்கிடலாம். இது நல்லா செவக்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் எடுத்து போட்டு அதுவும் நல்லா செவக்க வதக்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், வழக்கம் போல் சிக்கன் மசாலா, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு அது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை போட்டு சிக்கன் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடணும், சிக்கன் வதங்குற வரைக்கும் சிம்மில் வச்சு. அதுக்கப்புறமா தேங்காயும் 4 முந்திரி பருப்பும் அரைச்சி ஊற்றி இறக்குனா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். நான் ஏன் கிரேவி வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ பிரியாணிக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு தோசை ஊற்றினாலும் அந்த சிக்கன் குழம்பு எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்காக தான் குழம்பாக வச்சுக்கிறேன் நான். நைட்டு தோசை டிஃபன் சாப்பிடும்போது அந்த சிக்கன் கிரேவியே எங்களுக்கு போதும். அதனால தான் கொஞ்சம் தேங்காய் ஊற்றி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நிறைய குழம்பு கிடைக்கும். 2க்குமே பயன்படுத்திக்கலாம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்தாண்ட அரிசி நல்லா சிம்மில் வச்சு அந்த அரிசி வந்து நல்லா 3/4 வாசி வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுணும் 2-3 தடவை அதுக்குள்ளே. ஏன்னா பார்த்திங்கன்னா பிரியாணி வேகும்போது அடியில் வந்து வெள்ளையாக இருக்கும் அரிசி, மேலே சாதம் வந்து வெள்ளையாக இருக்கும், அந்த மசால் கீழே இறங்காது. மேலே பார்த்திங்கன்னா எல்லா மசாலும் மேலே வந்துடும் மிதந்துக்கிட்டு அந்த தண்ணியில். அதனால் 2-3 தடவை நல்லா கிளறி விட்டிங்கன்னா தான் அந்த பிரியாணி ஒரே சமமாக எல்லா பக்கமும் அந்த மசாலா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இடையில நம்ம கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், மஞ்சத்தூள் வந்து நாங்கள் அரைக்கிற மஞ்சத்தூள் சுத்தமான ஆர்கானிக் முறையில் நம்ம வந்து ஏவிஎம் மசாலா தயாரிச்சிட்ருக்கோம். அதில் அரைக்கிற மஞ்சத்தூள் தான். அப்படி நெகுன்னு இருக்கும் தூள் பார்த்தா. அப்புறம் அந்த பிரியாணி 3/4 வாசி வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே தம் போடுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி நிறையா பிடிச்சி மேலே தூக்கி வச்சுருவேன். வச்சுட்டா பார்த்திங்கன்னா ஆவி கொஞ்சம் கூட வெளியே வராது. அந்த 3/4 வாசி வெந்த அரிசி அந்த ஆவியிலே மீதி 1/4 வாசி நல்லா வெந்துடும். சாதமும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொலன்னு நமக்கு கிடச்சிடும். நான் இப்படி தான் தம் வைப்பேன். இந்த காலத்தில் கறியெல்லாம் எதுவும் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை இல்லைங்களா, அதனால் இப்படி தான் தம் போடுவேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரியே வெங்காயம், தக்காளி வதக்கியாச்சு. அதுக்கு அடுத்தது வரமிளகாத்தூள் 2 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 1/4 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மசால் வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் 3/4 கிலோ சிக்கன் அதை எடுத்து இந்த மசாலோடு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு பெரட்டி மூடி வச்சுட்டு அப்புறம் ஒரு சொம்பு தண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிட்டு அரைச்ச தேங்காயும் முந்திரியும் ஊற்றினா கிரேவி ரெடி. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் என் சமையல். யார் வேணாலும் செய்யலாம். நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்தெல்லாம் செய்ய மாட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு சமையல் வராது. அதனால் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்வேன். என் சமையல் யார் பார்த்தாலும் சீக்கிரம் கற்றுக்கலாம். அந்த அளவுக்கு தான் சமைப்பேன். ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேன், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் என் சமையல் யாரும் எந்த குறையும் சொன்னதில்லை. சாப்பிட்டவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்பி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் சிக்கன் அப்படியே பலன்னு வெந்துடும். இந்த தண்ணி பார்க்கும்போதே நமக்கு ஏதாவது உப்பு காரம் தேவைன்னா இப்போ நம்ம கூட சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்தாண்ட தண்ணி நல்லா இஞ்சிக்கிச்சு. பிரியாணி பாருங்கள் 3/4 வாசி அரிசி நல்லா வெந்துருச்சு. அந்த மாதிரி 2-3 தடவை நான் ஏற்கனவே கிண்டி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா நிறமாக வந்துடுச்சு. நசுக்கி பார்த்தா தெரியும். சாதத்தை எடுத்து கையால் நசுக்கி பார்த்தோம்னாவே தெரியும்.
நல்லா நசுங்கினா அதே மாதிரி கறியும் வெந்துடும். சிக்கன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிக்கனை தனியாக வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை. நல்லா சிக்கனை வணக்கி விட்டுட்டு அந்த அரிசி போடுறதுக்கு முன்னே கொதிக்குது இல்லைங்களா தண்ணி, அப்போவே முக்கால்வாசி சிக்கனும் வெந்துடும் அந்த ஹீட்லேயே. அதுக்கப்புறம் சாதம் வேகும்போதும் கூட சேர்ந்து சிக்கனும் வேகிறதுனால பலன்னு வெந்துடும். அதனால் சிக்கன் வேகாதுங்கிற பயமே உங்களுக்கு தேவையில்லை. இந்த பக்கம் குழம்பு ஒரு கிண்டி விட்டுடலாம். ரெண்டு அடுப்பில் வேலை செய்கிறதுனால மாற்றி செஞ்சிட்ருக்குறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்வீங்க ஞாயிற்றுக்கிழமைன்னு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ அந்த தண்ணியும் அரிசியும் நிறமாக வந்துடுச்சு இல்லைங்களா, இனிமேல் தம் தூக்கி வச்சிட வேண்டியதான். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி தூக்கி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி தான் நான் வைப்பேன். இப்போ இந்தாண்ட சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இனிமேல் தேங்காய் ஊற்றிடலாம். தேங்காய் கூட 4 முந்திரி பருப்பு போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை தான் இப்போ ஊற்ற போகிறேன். ஊற்றி கொத்தமல்லி தழை தூவினா வேலை முடிஞ்சுது. சில பேர் பிரியாணிக்கு தயிரெல்லாம் சேர்க்குறாங்க, இன்னும் என்னென்னமோ கூட சேர்க்குறாங்க. எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சது இந்த சமையல் தான். இதே மாதிரி தான் நான் மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, இந்த மெத்தட்லே காய்னா காய், கறினா கறி, அவ்வளோதான். இப்படி தான் செய்வேன் நான். மசாலா வேணுங்கிறவங்க மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவுக்கு. ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு, நாங்கள் சாப்பிட போகிறோம்.